கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் அன்பின் கர்த்தர் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக தேவ கிருபையில் நாம் அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய திவ்ய வார்த்தைகளில் நமக்கென்று வைத்திருக்கிற ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்ளவும், அதற்குரிய பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க அந்த அறிவை நாம் தொடர்ந்து வளர்த்து கொள்ளவும் தேவன் தந்திருக்கிற இந்த கிருபைக்கு முதலாவது நம்முடைய அன்பின் கர்த்தர் மூலம் நம்முடைய நன்றிகளை நாம் ஏறெடுத்துக்கொண்டு, நம்ம புது சிருஷ்டியினுடைய குடும்பம், அதில் புது சிருஷ்டியினுடைய மனைவி பற்றி நம்ம கடந்த பாடத்தில் தியானித்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம அதில் மீதம் இருக்கிற பாகங்கள் நம்ம கொஞ்சம் தியானித்து பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம கொஞ்சம் கடைசியாக பார்த்ததை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். இந்த புது சிருஷ்டி குடும்பத்தில் தேவன் ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ஒழுங்கு அவருடைய தெய்வீக குடும்பத்தில் எப்படி வச்சிருக்கிறார்? நம்ம அந்த வசனம் எப்பயுமே நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம், 11:3. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்க, ஒரு ஆர்டர் கொடுக்கிறார். பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தலையாய் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு புருஷனுக்கு தலையாய் இருக்கிறார், அதாவது ஒரு ஆண் மகனுக்கு அவர் தலையாய் இருக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். ஒரு ஆண் மகனும் ஒரு ஸ்திரீக்கு தலையாய் இருக்கிறார்கள். இது ஏதோ அப்பப்போ மாறுவதே இல்லை, இதுதான் தெய்வீக குடும்பத்துல நிலையாக இருக்கிற கொள்கை. தெய்வீக குடும்பம் சொல்லும் போது பூமியில இருக்கிற இந்த புது சிருஷ்டி குடும்பத்துக்குள்ள தேவன் வச்சிருக்கிற ஒரு அருமையான ஒழுங்கு. இது இங்க மாத்திரம் இல்ல, அகில உலகத்துல நம்ம எடுத்துட்டோம்னா எல்லா இடத்துலயும் இதே ஒழுங்கு தான் பின்பற்றப்படுது. ஆனா அங்க சொல்லும் போது அதுல கடைசி வரக்கூடிய ஆர்டர் இருக்காது, அவ்வளவுதான். ஒரு ஸ்திரிக்கும் ஒரு புருஷன் தலை இருக்காது. அகில உலகம் நம்ம எடுத்துட்டோம்னா, ஒருவேளை நம்ம பரலோகம் எடுத்துட்டோம்னா அங்க இந்த ஆர்டர் கிடையாது. இந்த ஆர்டர்னா இந்த ஆர்டர் இருக்கு, அதுல கடைசி பாகம் கட்டாயம் இருக்கும், அவ்வளவுதான். அப்ப அங்க பிதாவாகிய தேவன் எல்லாருக்கும் தலையாய் இருக்கிறார். அதுக்கப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு அடுத்தபடியில மற்ற எல்லாருக்கும் தலையாய் இருக்கிறார் அப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம். பூலோகம் வரும்போது இங்க இருக்கிற புருஷர்களுக்கும் அவர் தான் தலை, புருஷர்கள் இங்க இருக்கிற ஸ்திரீகளுக்கு தலையாக இருக்கிறார். இது ஒரு மிக முக்கியமான ஒரு தெய்வீக கொள்கை நம்ம பார்க்கிறோம். இது நம்முடைய இருதயத்துல ரொம்ப ஆழமா எப்போதும் இருக்க வேண்டிய ஒன்று. இப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த ஒரு அருமையான ஒழுங்குல தவறாக புரிந்து கொள்ளப்படுகிற சில வசன பகுதிகள் நம்ம தியானிச்சோம். உங்களுக்கு நினைவு இருக்கும் நினைக்கிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம் மற்றும் கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம், 2 வசனங்கள் நம்ம தியானிச்சோம். கலாத்தியர் 3:28, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சாதினன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. பாருங்க, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. சோ இங்க ஒரு ஆர்டர் இங்க கொலாஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அப்படின்னா வித்தியாசமெல்லாம் ஒன்னும் இல்லை, 2 பேரும் சம அளவுல இருக்கிறாங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம், அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சாதினன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமும். பாருங்க, அப்ப இந்த வசன பகுதிகள் நம்ம படிக்கும் போது ஒருவேளை இந்த ஆர்டரை நம்ம கொஞ்சம் ஒருவேளை நம்ம மீறுவது போல ஒருவேளை தோணலாம். இல்ல, இங்க தேவன் அப்படி வைக்கலையே, ஒருவேளை நம்ம சிந்திக்கலாம். ஆனா கொஞ்சம் ஆழமா சிந்திச்சோம்னா இந்த வசன பகுதிகள் முழுமையாக எதை பற்றி மாத்திரம் பேசுகிற வசனம், இந்த ஒழுங்கு பத்தி பேசுகிற வசனம் இல்ல, மாறாக இது இந்த புது சிருஷ்டியினுடைய அழைப்பை பற்றி பேசுகிற வசன பகுதிகள். ஏன்னா எந்த வசனம் நம்ம எடுத்துட்டாலும் அந்த வசனத்தினுடைய அந்த கருப்பொருளை நம்ம முழுமையாக அறிந்து கொள்ளணும். இல்லைன்னா ரொம்ப குழப்பத்துக்குள்ள நம்ம போயிடுவோம். பாருங்க, இப்போ மேல இருக்கிற கொரிந்தியர்ல வாசித்திட்ட வசனம் அது முழுமையான இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒழுங்கு பத்தி பேசுது, ஒரு ஆண் பெண்ணுக்குள்ள இருக்கிற ஒழுங்கு.
ஆனா இங்க கொலேசையர்ல கலாத்தியர்ல நம்ம வாசிக்கிற இந்த வசன பகுதிகள் முழுமையாக அது இந்த புது சிருஷ்டிகளுடைய அழைப்பு பத்தி பேசுகிற விஷயம். அப்ப இந்த அழைப்புன்னு சொல்லும் போது இதுல தேவன் பட்சபாதம் எல்லாம் எதுவுமே பார்க்கறது இல்ல. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அடிமை சுயாதீனம் கிரேக்கர் எபிரே யாரு வேணா அதை பத்தியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரா இருந்தாலும் வரலாம் புது சிருஷ்டிகளாக ஆகுவதற்கு. பாருங்க, இது அழைப்பை பத்தி பேசுகிற வசனம் நம்ம ரெண்டும் குழப்பிக்கவே கூடாது. இது ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நம்ம பார்த்தோம், மனைவின்னா யாரு இல்லைங்களா? அது ரொம்ப கேள்வி ஒருவேளை ஒரு மாதிரி தோணிட்டாலும் ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி, மனைவி என்பவங்க யார்? ஏன்னா நம்ம கணவன் குறித்து பார்க்கும்போது கணவன் என்பவங்க யார் அதை நம்ம பார்த்தோம். ஏன்னா வேத வசனங்கள் அதுக்கு இருக்கு விளக்கம். ஏன் இது நம்ம முக்கியமா யோசிக்க வேண்டியதா இருக்குன்னா, நம்ம யாரு, நம்முடைய ஸ்தானம் என்ன, நம்ம சரியா அதை புரிஞ்சுக்கலன்னா நம்முடைய கடமையில நம்ம என்ன பண்ண முடியாது, சரியான ரீதியில நிறைவேற்ற முடியாது. ஒருவேளை ஏதோ செய்யலாம் அவ்வளவுதான். ஆனா நம்முடைய பரமபிதா விரும்புகிற அளவுக்கு நம்மளால செய்ய முடியாது, அந்த விதத்துல செய்ய முடியாது. அது போலத்தான் இங்க மனைவி சொல்லும் போது ஸ்திரீயானவங்க தாங்கள் இருக்கிற அந்த ஸ்தானத்தை சரியா புரிந்து கொள்ளணும். அப்போ மனைவி என்பவங்கள் யாரு அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். ரெண்டாவது விஷயம், ஸ்திரீயானவங்க ஏன் படைக்கப்படணும், தேவன் ஏன் சிருஷ்டிக்கணும்? ஆதாமை போல இன்னொரு ஆதாம கூட சிருஷ்டிப்பு பண்ணிருக்கலாம், இல்ல வேற எப்படியோ நம்ம கற்பனைக்கு எட்டாத வகையில் ஏதாவது கூட தேவன் செய்திருக்கலாம். ஆனா அப்படி எல்லாம் செய்யாம தேவன் ஒரு ஸ்திரீயை ஆதாமுக்கு அங்க அதாவது துணையாக கொடுக்கறத நம்ம பாக்குறோம். அப்ப அந்த ஸ்திரீயானவங்க படைக்கப்பட்டதுல ஏதோ ஒரு நோக்கம் தேவன் வச்சிருக்கிறார், ஒரு தெய்வீக நோக்கம் இருக்கு. அது என்ன நோக்கம் ஞாபகம் இருக்குங்களா? இல்லை, அது அவங்களுடைய ஊழியம், அவங்களுடைய வேலை கடமை நம்ம சொல்லலாம். ஒரு அருமையான தெய்வீக திட்டம் தேவன் என்ன வச்சிருக்கிறாருன்னா, ஆதாம் ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்கு அடையாளம், ஸ்திரீயானவங்க ஒரு மனுஷி ஏவாள் அவங்க சரீரமாகிய சபைக்கு ஒரு அருமையான அடையாளம். இந்த அடையாளத்தை தேவன் அருமையா இங்க இந்த மாம்சத்துல முதல்ல சிருஷ்டித்த அந்த ரெண்டு பேருக்குள்ள வச்சிருக்கிறார். அப்ப ஸ்திரீயானவங்க ஏன் சிருஷ்டிக்கப்பட்டாங்க சொல்லும் போது இது ஒரு முக்கியமான அடையாளத்திற்காக. இது மாத்திரமல்ல, இன்னும் ஆழமான விஷயங்கள் நம்ம தியானிச்சோம். இது விஷயம் நம்ம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மனுஷர்கள் சிருஷ்டிக்கப்பட்ட விதத்தை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆதாம் தலை, ஏவாள் சரீரம் அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்படி புரிந்து கொள்ளும் போது ஏன் ஏவாளை தேவன் தலையா வைக்கல? ஒருவேளை நம்ம எப்படி சிந்திக்கலாம், இல்ல ஆதாமை தேவன் முதல்ல படைச்சிட்டதுனால தேவன் என்ன பண்ணிட்டாரு, ஆதாம தலையா வச்சார். சரி, ஏவாள முதல் படைச்சா அதுக்கப்புறம் ஆதாம படைச்சிருந்தா அப்ப ஏவாள என்ன பண்ணிருக்கலாம், தலையை வச்சிருக்கலாமா? பாருங்க, இது நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும் இல்லைங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா அந்த ஒரு தலைமைத்துவத்தை ஆதாம் கிட்ட தேவன் கொடுத்ததுக்கான காரணம் என்ன, அது தேவன் வைக்கிறார் ரொம்ப முக்கியமா. இதை நம்ம புரிந்து கொள்ளும் போது அந்த தலைக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்மளை கீழ்படுத்தணுங்கிறது நமக்கு புரியும். இல்லைன்னா ஒருவேளை தலை நம்மளை விட மற்ற விஷயங்கள்ல கீழே இருக்கும்போது நம்ம என்ன சிந்திப்போம், இல்ல அவர் எனக்கு கீழே தான் இருக்கிறாரு, நான் கொஞ்சம் மேல இருக்கிறேன், நான் எப்படி அவரு அளவுக்கு நான் இறங்கி நிக்க முடியும்? இப்படி எல்லாம் ஒருவேளை அது எந்த விதத்துல வேணா இருக்கலாம், அது மாம்சீக ரீதியாக இருக்கலாம், ஆவிக்குரிய ரீதியில் கூட இருக்கலாம். ரொம்ப முக்கியமா அது நம்ம சிந்திக்கலாம். அப்போ மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்ட விதம் நம்ம பார்க்கலாம், அதுல இருக்குது தேவன் வச்சிருக்கிறார் ஆழமான அந்த ரகசியம். அப்ப மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்ட விதம் எப்படி பண்ணிட்டார் தேவன்? ஆதியாகமம் 1 அதிகாரம் 24 மற்றும் 27. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும். பாருங்க, மனுஷனை சிருஷ்டிக்கும் போது தேவன் எப்படி சிருஷ்டி பண்றாரு? நமது பாருங்க, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அடுத்தது மனுஷ சிருஷ்டிக்கப்பட்ட விதம் நம்ம பார்க்கலாம். ஏவாளை தேவன் சிருஷ்டித்த விதம் எப்படி இருக்குன்னா, ஆதியாகமம் 2 அதிகாரம் 21 நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார்.
அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறார், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள். பாருங்க, அந்த மனுஷி சிருஷ்டிக்கப்பட்ட விதம், மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்ட விதம் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்ட விதம் நேரடியாக தேவனுடைய கரத்துல இருந்து சிருஷ்டிக்கப்பட்டாங்க. ஆனா மனுஷி சொல்லும் போது இப்ப இரண்டாம் பட்சம் ஆயிடுது. அந்த நேரடியாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன்ல இருந்து மனுஷியை சிருஷ்டித்திருக்கிறார் தேவன். பாருங்க, ஏன் மனுஷிய தேவன் நேரடியாக சிருஷ்டிக்கலாம் இல்லைங்களா? ஆதாமை போலவே ஏன் தேவன் அது போல சிருஷ்டிக்கல? தேவனுக்கு வல்லமை இருக்கு, தாராளமா செய்ய முடியும் அவரால். ஆனா ஏன் செய்யல? அதுல ஒரு தெய்வீக நோக்கம் இருக்கு. அந்த விழாவில் எலும்புல இருந்து எடுக்கிறது இது நமக்கு தெரியும். ஆனா கொஞ்சம் நம்ம சொல்லர்த்தமாக பார்க்கும்போது அப்படி தேவனுக்கு செய்ய முடியும், ஆனா அவர் அப்படி செய்யல. அப்போ இந்த ஒரு ஆர்டர், அந்த ஒழுங்க அங்கேயே நிலைநாட்டிட்டார் தேவன். சோ இது நம்ம புரிந்து கொள்ளணும். பாருங்க, அப்போ இந்த ரீதியில தான் தேவன் அங்க மனுஷனை தலையாகவும் மனுஷியை அந்த தலைக்கு கீழாகவும் இருக்கும்படிக்கு அங்க சிருஷ்டிப்பு செய்திருக்கிறது நம்ம பார்த்தோம். சரி, இப்போ இந்த சிருஷ்டிக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? இப்ப ஏன் சிருஷ்டிக்கப்பட்டாங்க, எப்படி சிருஷ்டிக்கப்பட்டாங்க பார்த்துட்டோம். நோக்கம் இருக்கணும் இல்லைங்களா? தேவன் அந்த ஒரு ஸ்திரீயை சிருஷ்டித்தனுடைய நோக்கம் ஏன் சிருஷ்டிக்கணும்? பாருங்க, வசனம் நம்ம 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம், மன்னிக்கணும் 9வது வசனம் படிக்கலாம். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன். பாருங்க, ஸ்திரீ யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டாங்க? புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டாங்க. நீங்க இத ஆங்கிலத்துல படிச்சீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஸ்திரீ ஹெல்ப்மேட்டாக சிருஷ்டிக்கப்பட்டாங்க. ஒரு ஹெல்ப்மேட், உதவியா இருப்பதற்காக. யாருக்கு உதவியா இருப்பதற்காக? ஒரு ஆணுக்கு, ஒரு புருஷனுக்கு உதவியாய் இருக்கும்படிக்கு ஒரு ஸ்திரீயை தேவன் சிருஷ்டிப்பு பண்ணிட்டு இருக்கிறார். சோ இது ரொம்ப முக்கியமா நம்ம தெரிந்து கொள்ளணும். சோ ஏன்னா நம்ம சிருஷ்டிக்கப்பட்டதனுடைய நோக்கம் தெளிவா புரியலைன்னா அதுலயும் அங்க கொலாப்ஸ் ஆயிடும். அப்பதான் நம்ம லிமிட் நம்ம சரியா புரிஞ்சு அந்த ஒரு தலைமைத்துவத்துக்கு சரியான ரீதியில நம்முடைய கடமையை நம்ம சரியா செய்ய முடியாது. ரொம்ப முக்கியம். பாருங்க, அப்போ ஸ்திரீயானவங்க சிருஷ்டிக்கப்பட்டதனுடைய நோக்கம் நம்ம பார்க்கும்போது அவர்கள் உதவி செய்வதற்காக, உதவிகரமா இருப்பதற்காக அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. சரி, எந்தெந்த விதத்துல எல்லாம் அவங்க உதவி பண்ணலாம்? ஒரு அளவு இருக்கு இல்லைங்களா? எந்தெந்த அளவின்படி அவர்கள் அந்த ஒரு புருஷனுக்கு உதவிகரமாக இருக்கலாம் என்று சொல்லும் போது இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பின்னாடி நம்ம பார்க்கலாம். பட் அவங்களுக்குரிய திறமைகள் வச்சு எந்த அளவுக்கு அது புருஷனுக்கு உதவிகரமா இருக்கிற வகையில பயன்படுத்த முடியுமோ அதை அவர்கள் பயன்படுத்தலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். இது புருஷனை மேற்கொள்றதோ அல்லது புருஷனை வழிநடத்துறோ திறமையை வச்சு பண்றது இல்ல. புருஷன் செய்யற காரியத்துல அது இன்னும் மேம்படுறதுக்கு தங்களால இயன்றதை என்ன செய்யணும் அப்படித்தான் செய்யணும். ஆனா புருஷன் ஒரு ப்ராஜெக்ட் செய்யும் போது இவங்க இன்னொரு ப்ராஜெக்ட் எடுத்து அதை பெஸ்டா நான் பண்றேன்னு சொல்லி அப்படி பண்றது இல்ல. சோ அவர் செய்யறதுக்கு தங்களை கீழ்படுத்திக்கிட்டு அதோட இணைத்து கொண்டு அவர்கள் செயல்படணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்திரீக்கு தேவன் அப்படித்தான் வச்சுட்டு இருக்கிறார். வேணா வசனம் நம்ம படிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12வது வசனம் படிக்கலாம். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கம் உடையவளாயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். பாருங்க, ஸ்திரீயானவங்க எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு கட்டளை வைக்கிறார். ஸ்திரீயானவங்க எப்படி இருக்கணும்னா அவர்கள் எல்லா விதத்திலும் அடக்கம் உடையவர்களாய். ரொம்ப முக்கியமான வார்த்தை அது, அடக்கம் உள்ளவங்களா இருக்கணும். ஏன்னா இது பின்னாடி சபைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ நம்ம கர்த்தருடைய மனவாட்டியாக மாறுவதில் இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியம் நம்ம சிந்திக்கணும். பின்னாடி சிந்திக்கலாம் நம்ம. பாருங்க, அப்ப ஸ்திரீயானவள் அடக்கம் உள்ளவங்களா இருக்கணும். எந்தெந்த விஷயத்துல? அமைதியாயிடுச்சு. ஸ்திரீயானவங்கள் அடக்கமுள்ளவங்களா இருக்கணும். ஏன்னா பைபிள் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, அதனாலதான் கேள்வி. ஸ்திரீயானவங்கள் அடக்கமுள்ளவங்களா இருக்கணும். எந்தெந்த விஷயத்துல? வசனம் என்ன சொல்லுது படிங்க. அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள், உபதேசம் பண்ணவும் இல்லை. ரொம்ப முக்கியமான வார்த்தை இருக்கு, எல்லாவற்றிலும். அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும் மைண்ட்ல. இது சகோதரிகளுக்கு மாத்திரம் இல்ல, இது நிழலா இருக்கிற சபை எல்லாரும் வைக்கணும். முக்கியமா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது இத மாம்சீக உறவை பத்தி பேசுறோம். அதனால ஸ்திரீகள் இது ரொம்ப முக்கியம், மைண்ட்ல வைக்கணும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும், அதுல ஒண்ணு கூட மிஸ் ஆகக்கூடாது, எல்லாவற்றிலும் அவங்க அடக்கம் உள்ளவங்களா இருக்கணும். ரொம்ப முக்கியமான வார்த்தை அது, அடக்கம் உள்ளவங்களா இருக்கணும். அப்புறம்
அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். ஏதாவது கற்றுக்கொள்ளணும்னா எப்படி கற்றுக்கொள்ளணும்? ஆரவாரம் இல்ல, ரொம்ப அமைதியா அது கற்றுக்கொள்ளணும். அந்த அமைதிங்கிற வார்த்தைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அது கூட நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கு, நம்ம பார்க்கலாம் பின்னாடி. அப்புறம் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் பாருங்க, செலுத்தவும். இதுக்கெல்லாம் அதிகாரம் தேவன் தருவதே இல்லை. உபதேசம் பண்ணவும் அதிகாரம் செலுத்தவும் அதிகாரம் தருவதே இல்லை தேவன். யாருக்கு? ஸ்திரீயானவங்களுக்கு. சரி, ஏன் தேவன் இப்படி வைக்கணும்? ஏன் புருஷனுக்கு மாத்திரம் வைக்கிறாரு? ஒரு ஆணுக்கு மாத்திரம் ஏன் அந்த அதிகாரம் கொடுக்கிறாரு? ஏன் ஒரு ஸ்திரீக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு தேவன்? பட்சபாதம் பண்றாரா? ஏன் அப்படி வைக்கணும்? பாருங்க வசனம், நீங்க அடுத்து 13, 14 படிக்கலாம். எண்ணத்தினால் எனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டான். பாருங்க, முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டாங்க, இரண்டாவது ஏவாள் உருவாக்கப்பட்டாங்க. அதனாலதான் தேவன் இப்படி வைக்கிறாரா கட்டளை? இல்ல, அது முக்கியம் இல்ல. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. வசனம் படிக்கலாம் தொடர்ந்து. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் தேவன் ஸ்திரியானவளுக்கு நீங்க அமைதலா இருந்து கற்றுக்கொள்ளணும், நீங்க அடக்கம் உள்ளவங்களா இருக்கணும் ஏன் சொல்லிட்டாருன்னா, அப்படின்னா நீங்க அப்படியே ஆப்போசிட்டா திருப்பி போடலாம். அந்த வார்த்தையை நீங்க எதிர்மறையா எடுத்தா எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா சில வார்த்தைகள் நம்ம அப்படியே எடுத்துட்டோம்னா கொஞ்சம் அப்படியே ஆழமா நின்னுக்கும் நம்முடைய இருதயத்துல. எப்படியே திருப்பி போடலாம். ஏன் அப்படி வச்சுட்டார் தேவன்? அப்ப ஸ்திரீகளுடைய அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு தப்பா நினைச்சிருக்கூடாது. அந்த ஒரு சுபாவம் உள்ள இருக்குது, அவ்வளவுதான். அதனாலதான் தேவன் அப்படி சொல்றாரு. எப்படி சொல்றாரு? பொதுவா ஸ்திரீயானவங்களுடைய குணம் அதுக்கு எதிர்மறையான ஒரு குணமாக இருக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். பாருங்க, அப்போ அதனாலதான் தேவன் என்ன சொல்றாருன்னா, நீங்க அமைதலோட இருந்து கற்றுக்கொள்ளுங்க, அடக்கமா இருங்க, அவ்வளவுதான். எல்லா விஷயத்திலும் நீங்க ஒரு புருஷன் போல அப்படி செயல்பட வேண்டாம். ஏன் செயல்பட வேண்டாம் சொல்லிட்டாருன்னா, ஆதாம் முதலாவது உருவாக்கப்பட்டதுனால இல்ல, அது ஒரு காரணமா இருந்தாலும் அதை விட ஒரு முக்கியமான காரணம் அங்க தேவன் வச்சிட்டார். என்ன காரணம்? மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்குள்ள போயிட்டாங்க. அப்போ இது இன்னைக்கு நடக்கிற விஷயம் இல்ல, இது ஏதேன் தோட்டத்துல ஆரம்பத்திலே நடந்துச்சு. அதனாலதான் தேவன் அங்கேயே இந்த விஷயங்களை கொடுத்துட்டு அங்கிருந்து இது வரைக்கும் இந்த சபைக்கு அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாரு. பாருங்க, அப்போ ஏவாள் பார்க்கும்போது அங்க ஏதேன் தோட்டத்திலேயே அங்க வஞ்சனைக்குள்ள போயிட்டாங்க. எப்படி அவங்க வஞ்சனைக்குள்ள போனாங்க? என்ன காரணம்? ஏவாள் அப்படி போனதுக்கான காரணம் என்ன? நம்ம வசனம் படிக்கும் போது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை அங்க ஆதியாமத்தில் படிக்கிறோம். பாருங்க வசனம், நீங்க ஆதியாமம் 2ஆம் அதிகாரம் 16 இருந்து படிக்கலாம். ஆதியாகமம் 2:16 இருந்து. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தை பாருங்க, அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி இல்ல, மனுஷனை நோக்கி. ஏன்னா வார்த்தைகள் ஒன்னொன்னும் நம்ம வளர்ச்சி ஆக ஆக ஒரு வார்த்தைகளும் இப்ப நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கும். முன்ன ஒரு வசனம் மாத்திரம் தெளிவா புரியும், ஒரு சம்பவம் மாத்திரம் அதுக்கு முன்னாடி தெளிவா புரிஞ்சு. ஆனா இப்போ நாள் கடந்து போக போக நம்முடைய முதிர்ச்சி ஆக ஆக ஒரு வார்த்தைகளும் ரொம்ப முக்கியமா நம்ம கவனமா படிக்கணும், அது ரொம்ப முக்கியம். பாருங்க எவ்வளவு முக்கியமான வார்த்தை இது. ஆதாமை நோக்கி தேவன் என்ன சொல்லிட்டாரு? ஒரு கட்டளையை கொடுக்கிறாருங்க. அப்போ என்ன நடந்துருச்சுங்க அப்படின்னா, ஏன் ஸ்திரியானவங்க அடக்கமுள்ளவங்களா இருந்தவங்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கட்டளை வச்சுட்டாருன்னா, கட்டளை ஏவாள் கிட்ட கொடுக்கல, ஒரு மனுஷன் கிட்ட கொடுக்கல, மனுஷன் கிட்ட தான் கொடுத்துட்டாரு தேவன். அப்போ இந்த கட்டளை ஆதாம் கிட்ட இருந்து ஏவாளுக்கு போயிடுச்சு. அப்படின்னா இப்ப ஏவாளுடைய நிலை அங்க எப்படி இருந்துச்சு ஆதாம் கிட்டனா, கட்டளையை பெற்றுக்கொள்ளுவவங்களாக இருந்துட்டாங்க. அப்படின்னா ஆதாம் கற்றுக் கொடுத்தார், ஏவாள் கற்றுக்கொண்டாங்க. அது ரொம்ப முக்கியம். அப்ப கற்றுக்கொண்டது நிமித்தம் அதுல என்ன அப்படி என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஏன் கற்றுக் கொடுக்கிற வேலைய ஆதாம் கிட்ட கொடுத்துட்டாரு, ஏவாள் கிட்ட ஏன் கொடுக்கலன்னா, அதுதான் ரொம்ப முக்கியம். சோ அங்கேயே வச்சுட்டாங்க. ஏவாள் கண்டிப்பா அந்த வேலைய திறன்பட செய்யறதுக்கு முடியாது. ஏன்னா அவங்க ரெண்டாம் பட்சமா, அதாவது ஒரு நேரடியான சிருஷ்டிப்பாக இல்லாமல் தேவன் சிருஷ்டித்த மனுஷனுடைய விழா எலும்புல இருந்து அவங்க சிருஷ்டிக்கப்பட்டவங்க.
அப்ப மனுஷனுக்கு இருக்கிற மற்ற எல்லா விஷயங்களை விட இங்க அப்படியே என்ன ஆகுது, போகுது. ஆனா சம அளவுல இருப்பது இல்ல. ஏன்னா அந்த ஆளுமை மற்ற கட்டளைகள் பெற்றுக்கொள்ளுது, கற்றுக் கொடுக்கறது, எல்லா விஷயங்களும் அங்க மனுஷன் கிட்ட தான் தேவன் அங்க கொடுத்திருக்கிறது நம்ம தெளிவா பாக்குறோம். சோ இந்த கொள்கையெல்லாம் நம்ம ஏற்கனவே கடந்த பாடத்துல ரொம்ப டீட்டெயிலா பார்த்ததுனால நான் லைட்டா உங்களுக்கு டச் பண்றோம், அவ்வளவுதான். சோ இப்போ நம்ம அதனாலதான் அங்க சொல்லிட்டாரு, ஸ்திரியானவள் மனுஷனுடைய ஆலோசனை இல்லாமல் அவங்க செயல்படவே கூடாது. அப்படி அவங்க செயல்பட்டாங்கன்னா, ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, இன்னைக்கு நம்ம புது சிருஷ்டிகளா இருக்கிற நமக்கு மிகப்பெரிய எச்சரிப்பு. நிச்சயமா அது எங்க தான் கொண்டு போய் விடும், ஒரு பெரிய ஆபத்துல, ஒரு வஞ்சகத்துல தான் கொண்டு போய் அங்க விடும். அதனாலதான் அங்க சொல்லிட்டாரு, ஸ்திரியானவங்க நீங்க அமைதியா இருந்து கற்றுக்கொள்ளுங்க, நீங்க புதுசா எதுவும் பண்ணாதீங்க, அது செய்ய வேண்டாம், அது உங்களுக்கு டேஞ்சர் சொல்லிட்டு அங்க தேவன் கிளியராக சொல்லுகிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா இது புது சிருஷ்டி வால்யூம்ல நம்ம பார்த்தோம் 338 மற்றும் 340வது பக்கத்துல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை 7ஆம் தூதன் அங்க குறிப்பிடுறார். என்னன்னா, ஸ்திரியானவங்க அதி சீக்கிரமா, அதாவது விரைவில் அவங்க சாத்தானுடைய கருவிகளாக மாறிடுவாங்க. ஏன்னா அவங்க சூழல் அப்படி, அவங்களுடைய சுபாவம் அப்படி, ரொம்ப எளிமையா அவங்கள தன் வசம் படுத்திடுவான். சோ அது எங்க நடந்துச்சு, உதாரணம் ஏதேன் தோட்டத்தில் நம்ம பார்க்கலாம். ஆதாம் கிட்ட போகல, ஏன் போகல தெரியும். ஆதாம் கிட்ட போனா அவர் நேரடியான சிருஷ்டிப்பு, கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்டுருவார், இல்ல வெயிட் பண்ணுங்க நான் போய் எங்க தேவன் கிட்ட கேட்டுட்டு வரேன் போயிருப்பார். அதுதான் கண்டிப்பா நடந்திருக்கும். அதனாலதான் ஆதாம் கிட்ட சாத்தான் போகாம ஏவாள் கிட்ட சரியா உணர்ந்தாங்க போயிருக்கிறது நம்ம பாக்குறோம். சோ அதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம பாக்குறோம். சரி, இப்படி எடுப்பதன் மூலம் இங்க என்ன நடக்குது? இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, இந்த தலைமைத்துவத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். சரி, இப்படி ஒருவேளை ஸ்திரியானவங்க அவர்களாகவே ஒரு முடிவு எடுக்கிறது, அவங்களாகவே அதை செயல்படுத்த விரும்புறது, அப்படி செய்வதனால அங்க என்னதான் நடக்குது? அது தப்பா? மேலோட்டமா பார்க்கும்போது அப்படித்தான் தெரியும். ஆனா நம்ம கொஞ்சம் தெய்வீக நோக்கத்துல நம்ம பார்க்கும்போது அங்க என்ன ஆயிடுதுன்னா, அந்த தெய்வீக ஒழுங்கு மீறப்படுது. அப்படின்னா ஏதேன் தோட்டத்துல என்ன நடந்துச்சு? ஏவாள் கனியை பறிச்சு சாப்பிட்டுட்டு யார் கையில கொடுக்குறாங்க? ஆதாம் கையில கொடுத்துட்டு, ஆதாம் எப்படி சாப்பிட்டுருப்பார்? வாங்கி சே கொண்டாங்க, நல்லா தான் இருக்கும் போல இருக்கு, அப்படி சாப்பிட்டுருப்பாரா? இல்ல ஏவாள் என்ன சொல்லிருக்கணும்? பொறிச்ச சாப்பிட்டு பாருங்க அப்படி சொல்லிருக்கணுமா? என்ன சொல்லிருக்கணும்? ஏன்னா அந்த வசனம் தெளிவா இருக்கு, பார்வைக்கு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க இது 7ஆம் தூதன் ரொம்ப அழகா சொல்றாரு. ஏவாள் போயிட்டு ஆதாம் கிட்ட என்ன சொல்லிருக்கிறாங்க? பழம் நான் சொன்னீங்க இல்ல, அந்த மரம், அந்த பழம் எல்லாம் சாப்பிடவே கூடாதுன்ட்டு. ஆனா நான் பார்த்த ரொம்ப நேரம் பாம்பு வந்துச்சு, சாப்பிட்டுச்சு, எனக்கும் தோணுச்சு என்னமோ சொன்னீங்கல்ல, சரி அப்படியே தான் நடக்குதான்னு பார்த்தா பாம்புக்கு ஒண்ணுமே நடக்கல. சரி நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமான்னு நான் ட்ரை பண்ணேன், பாருங்க எனக்கு ஒன்றும் நடக்கல, நீங்க கூட ட்ரை பண்ணி பாருங்க, ஆதாமுக்கு எப்படி இருந்திருக்கும். சரி இங்க என்ன நடந்துருச்சுன்னா, மறைமுகமா தலைமைத்துவத்தை யார் எடுத்துட்டாங்க? ஏவாள் எடுத்துட்டாங்க. ஆதாமுக்கு அவர்கள் ஏவாள் உபதேசம் பண்ணுறவர்களாக அங்க மாறிட்டாங்க. வேற வழியே இல்லாம ஆதாம் தற்கொலைக்கு அங்க தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு. இது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. ஆனா விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அப்படி ஏவாள் செய்திட்டதன் மூலம் நடந்தது என்னன்னா, ஒரு மாபெரும் தவறு, தெய்வீக ஒழுங்கு மீறப்பட்டுச்சு. என்னன்னா, அந்த தலைமைத்துவத்தை ஏவாள் இப்ப கையில எடுத்துட்டாங்க. நேரடியா நடந்துச்சானா, வஞ்சகம் நேரடியா எப்பயுமே நடக்கவே நடக்காது. இப்படித்தான் அது நடக்கும். ரொம்ப நமக்கு முக்கியமான பாடம் இதை நம்ம எப்பயுமே மைண்ட்ல வைக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. ஸோ இது நம்முடைய சொந்தமா அந்த தீர்ப்பு செய்கிறதுல, சிந்திக்கிறதுல எப்போதும் ஸ்திரீகள் செயல்படுவது அது மிகப்பெரிய ஆபத்தையே விளைவிக்கும் என்பதை நம்ம எப்பயுமே மறக்க வேண்டாம். ஸோ இது அப்படியே நம்ம ஆவிக்குரிய ரீதியை எடுத்தோம்னா, நம்ம எல்லாம் இன்னைக்கு மனவாட்டிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம என்னைக்குமே கர்த்தர் இயேசுனுடைய ஆலோசனையே இல்லாம, அவருடைய விருப்பமே இல்லாம, அவருடைய கட்டளையே இல்லாம, ஒரு கட்டளை எடுத்துட்டு நம்மளே இது சரியா இப்படி கூட செய்யலாம் போனா என்ன ஆயிடும்? மாபெரும் வஞ்சகமே அங்க நடக்கும் என்பதற்கு இது மாபெரும் உதாரணம் ஆச்சுன்னா, கண்டிப்பா மனவாட்டியா இருப்பதற்குரிய அந்த தகுதியை நம்ம இழந்து விடுவோம் என்பது நம்ம எப்பவுமே மறக்கவே வேண்டாம். ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. சோ அது போலதான் இங்க பாருங்க. அப்ப அங்க ஆதாம் கிட்ட என்னென்னவெல்லாம் ஏவாள் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆதாமை வழிநடத்தக்கூடியவங்களாக ஏவாள் மாறிட்டாங்க. நெக்ஸ்ட் ஆதாமுக்கு உபதேசம் பண்ணிடுறவங்க அங்க மாறிட்டாங்க. எப்படிப்பட்ட உபதேசம்னா, ஒரு புதிய உபதேசம் அங்க ஏவாள் கொண்டு வந்து அங்க சேர்த்துருக்குறாங்க.
அது மாத்திரம் இல்லாம அங்க ஒரு தெய்வீக ஒழுங்கை அங்க ஏவாள் மீறினதை நம்ம பார்க்கிறோம். அதனால தான் அங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டுட்டாங்க என்ற ஒரு வார்த்தையை அவர் ஆழமாக அங்க சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம கடந்த பாடத்துல பார்த்தோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான கொள்கையா இருக்குது. இது நம்ம மறுபடி நினைவுபடுத்திக் கொள்வது நமக்கு ரொம்ப முக்கியம். சரி, இப்போ அடுத்த பகுதிக்குள்ள நம்ம இன்னைக்கு போலாம். கொஞ்சம் இருக்கு, நம்ம அது கொஞ்சம் தியானம் பண்ணலாம். ரொம்ப முக்கியம் இது. சரி, இப்போ ஒரு தலைமைத்துவத்தை பத்தி பார்த்துட்டோம். அந்த தலைமைக்கு கீழே இருக்கிற ஸ்திரியை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இது மனுஷி குலத்தை தேவன் வச்சாரா அப்படின்னா அப்படி இல்லை. தேவன் அந்த தெய்வீக ஒழுங்கு அவரே அங்க நிலைநாட்டி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எப்படின்னா பிதாவாகிய தேவன் அவர் தலையா இருக்கிறார், அவருடைய மகன் அவருக்கு கீழே அங்க இருக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. இந்த உலகம் அங்கேயே அங்க அவரை நிலைநாட்டி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாருங்க, இப்ப அப்பா மகனாக இருந்துட்டாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஒழுங்கு அங்க நியமனம் பண்ணி வச்சிருக்கிறார். அப்படின்னா இந்த தலை என்பதனுடைய இந்த அர்த்தம் என்னன்னா சரியான வழியில வழி நடத்துறது, சரியான வழியில அதிகாரம் செலுத்துறது. சரி, தலையினுடைய முக்கியமான வேலையா இருக்குது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? பாருங்க, நம்முடைய பரலோக பிதா எப்படி இருக்கிறார், தன்னுடைய ஒரே பேரான குமாரன் கிட்ட அப்படி பார்க்கும்போது எல்லா விதமான கட்டளைகள் கர்த்தர் இயேசு பேசிட்டாலும் அந்த கட்டளைகள் குறித்து அவர் என்னதான் சொல்றாரு? நம்ம 8ஆம் அதிகாரம் யோவான் படிச்சோம்னா அவர் பேசின அந்த வார்த்தைகள் குறித்து அவர் என்ன பேசுறாருன்னா, இத நானு எனக்கு தோணுனபடி பேசல, என் பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதுதான் நான் பேசிட்டு இருக்கிறேன், என்னுடைய சுயமா நான் பேசவே இல்லை. அப்படின்னா கட்டளை முழுக்க யார்கிட்ட இருந்து தான் அவர் பெற்றுக்கொள்றாரு? பாருங்க, பிரமாணங்கள் நியமனங்கள் அத்தனையும் அங்க பிதா கிட்ட இருந்து தான் வருது. அவர் குமாரனாக இருந்தாலும் அவருக்கு ஞானமே இருந்துட்டாலும் இல்ல இப்படி கூட செஞ்சா சரியா தான் இருக்குது அப்படியெல்லாம் அவர் திங்க் பண்றதில்ல, திங்க் பண்ண மாதிரி வசனமே இல்லை, அவர் அப்படி அந்த லைனுக்கு போகவே இல்லை. பாருங்க, இது ரொம்ப முக்கியம். அப்படின்னா நம்ம பாஷையில சொல்லணும்னா சட்டத்தை இயற்றுவது யாருடைய கடமை? பிதாவாகிய தேவனுடைய கடமை. அந்த சட்டத்தை கை கொள்ளுவதோ மற்றவர்களை கை கொள்ள வைப்பதோ யாருடைய கடமையா இருந்திருக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கடமையா இருந்திருக்கு. எப்படி பாருங்க, முதல்ல நியாயப்பிரமாணம் நம்ம எடுக்கலாம். மோசேயின் மூலம் தேவன் தந்தார் அந்த நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்தை ஈற்றினது யாரு? பிதாவாகிய தேவன். ஏன்னா நம்ம யாத்திராகமம் 35 வாசிக்கும் போது அங்க தெளிவா அந்த கட்டளைகள் குறித்து பேசிட்டு வர்றாரு. அதுக்கு பின்னாடி வசனங்கள் அப்படியே இருக்கும். அவர் மலையிலிருந்து இறங்கி வந்து 10 கட்டளைகள் கொண்டு வராரு, உடைச்சிட்டாரு, மறுபடியும் சொல்றாரு நீ 2 பலகைகள் செய்ய, நான் அதுக்கு மீண்டும் என்ன பண்றேன், கட்டளைகளை உனக்கு எழுதி தரேன். மறுபடியும் அந்த 10 கட்டளைகள் பெற்றுக்கொள்றாரு. பெற்றுக்கொண்டு அடுத்தது என்ன பண்றாருன்னா ஜனங்கள் மத்தியில கொண்டு வந்து அதை அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அறிவுறுத்துகிறார். பட் இந்த வேலையை யார்கிட்ட கூட இருந்து செஞ்சார்? அவரு கூடயே இருந்த கண்மலையாகிய கிறிஸ்து. கட்டளை அங்க கர்த்தர் கொடுக்கல, தேவன் கொடுத்தார். அதை கை கொள்றதும் கை கொள்ள வைக்கிறதும் அந்த வேலை யார் செய்துட்டாங்க? இது ஆங்கிலத்துல சொல்லணும்னா லெஜிஸ்லேட்டிவ் அந்த வேலை, அதாவது சட்டம் இயற்றுதல், அதுல மாற்றம் செய்தல், இந்த வேலைகளை செய்கிற ஒரு டிபார்ட்மெண்ட், சட்டத்தினுடைய டிபார்ட்மெண்ட், அது லெஜிஸ்லேட்டிவ் சொல்லுவாங்க. இந்த வேலையை பிதாவாகிய தேவன் செய்யறார். அது அவருடைய வேலை, அது வேற யாருடைய வேலை அங்க இல்லை. கர்த்தர் கூட அது செய்யறது இல்லை. ஆனா அது எக்ஸிக்யூட் பண்ற பவர், செயலாக்கம் பண்ற வேலை, அந்த வல்லமை, அது கர்த்தர் இயேசு கிட்ட தேவன் தந்துட்டார். பாருங்க, இது எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. அதனாலதான் யோவான்ல பேசும்போது நான் சுயமா பேசல, நீங்க அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நான் அப்படி பேசல, எல்லாமே என் பிதா தந்துட்டது, நான் தான் அதை பேசிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். நீங்க கை கொள்ளணும், நானும் கை கொள்ளணும். அப்படித்தான் இங்க கர்த்தர் பேசிட்டு இருக்கிறது நம்ம தெளிவா பார்க்கணும். பாருங்க, அந்த தலை, அந்த தலைக்கு கீழே இருக்கிற மற்றொரு அதிகாரம், இது அப்படியே டிட்டோ நம்ம எடுக்கலாம். இதே விஷயங்கள் எங்க பின்பற்றப்படணும்?
ஒவ்வொரு புருஷனுக்கு கீழே இருக்கிற ஸ்திரியானவங்கள் பின்பற்றணும். அதே போல ஒரு புருஷனும் பின்பற்றணும். எவ்வளவு முக்கியம் இருக்குது பாருங்க. அப்படின்னா அந்த சரீரத்தை அல்லது தன்னுடைய ஸ்திரிய மனைவியானவங்களை சரியான ரீதியில வழி நடத்துற பொறுப்பு, அவங்க மேல சரியான ரீதியில அதிகாரம் செலுத்த வாய்ப்பு இருக்கும் போது அதிகாரம் செலுத்தி அவங்கள நல்வழியில வழிநடத்த வேண்டியது தலையினுடைய முக்கியமான வேலையா இருக்கு. அப்படி நடத்துற அந்த தலைக்கு கீழே தங்களை முழுவதும் ஒப்பு கொடுத்து நடக்கிற வேலை யாருடைய வேலை? அது ஒரு ஸ்திரீயுடைய வேலையாக இருக்குது. பாருங்க, இப்ப நம்ம பேசுறதெல்லாம் விளக்கம் எதுவும் அதிகம் நம்ம பேசல. ஆனா இதெல்லாம் நமக்கு ஆவி இருக்கிறதுனால நம்ம புரிந்து கொள்ளலாம். ஏன்னா ஒன்னொன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு, நான் டைம் பார்த்தா நமக்கு. பட் அந்த கொள்கை வச்சு தேவன் தந்திருக்கிற ஆவியில நம்ம மற்ற விஷயங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் லிங்க் பண்ணி பார்க்கலாம். அப்படியே போயிட்டே இருக்கும். அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு பாருங்க. இதுதான் ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறார். அப்ப இந்த ஒழுங்கு நம்ம பார்க்கும்போது இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி ஆகும். என்ன கேள்வி ஆகும் அப்படின்னா, ஒரு சரீரம் தலைக்கு, இன்னொரு ரீதியில சொல்லணும்னா ஒரு ஸ்திரியானவங்கள் புருஷருக்கு எல்லா விதத்திலும் அப்படித்தான் இருக்கணுமா? அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரமே கிடையாதா? அவங்களுக்குன்னு இருக்கிற சுதந்திரத்தை அவர்கள் இழந்துட்டு தான் இருக்கணுமா? என்ன யோசிக்கலாம் நம்ம? இப்ப நீங்க ரெண்டு விதமா யோசிக்கலாம். ஆவிக்குரிய ரீதியா யோசிக்கணும், மானசீக ரீதியாவும் யோசிக்கலாம். மானசீக ரீதியா யோசிக்கும் போது ஒரு ஸ்திரீக்கும் அவங்களுடைய சொந்த புருஷர்கள் இருக்கிறாங்க. இப்ப ஆவிக்குரிய ரீதியில வரும்போது இங்க சபைன்னு வந்துட்டா இங்க என்ன ஒரு டிவிஷன் வச்சிருக்கிறார் தேவன்? புருஷர்கள், ஸ்திரீகள். சோ இது ஒரு டிவிஷன் இருக்கு. இது ரெண்டாவது கை கொள்ளணும். மூணாவது விஷயம் சுப்பீரியர், அது ரொம்ப உச்சபட்சம் நம்ம காமிக்கணும் நம்முடைய கர்த்தர் இயேசுவுக்கு. இப்ப பிராக்டிஸ் தேவன் எங்க இருந்தே கொடுக்கிறாரு நமக்கு? வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. டக்குன்னு நீங்க எனக்கு வந்து அது முடியாது, வாய்ப்பே இல்லை. அதனால முதல்ல வீட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெண்டாவது எங்க பண்ணுங்க? ஆவிக்குரிய குடும்பத்துல பண்ணுங்க, புருஷர்கள், ஸ்திரீகள். கொஞ்சம் பாருங்க இந்த விஷயங்கள்லாம். மூணாவது இது நீங்க பழகிட்டீங்கன்னா அடுத்து எங்க வந்துடலாம். நீங்க என்னுடைய காரியத்துல நீங்க கொஞ்சம் பழக்கப்பட்டுருவீங்க. எனக்கு கீழே இருந்து நான் சொல்ற கட்டளையில் கீழ்ப்படிஞ்சு உங்களை உட்படுத்தி நடக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பரிச்சயம் ஆயிடும். கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், போக போக நீங்க பழகிடலாம். சரி, ரொம்ப அருமையா அங்க கொடுக்கிறார் சகோதர சகோதரிகளை. ஏன்னா ஒரு அருமையான ஒரு அடையாளம் நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே மாம்சீகத்தில் இருக்கிற புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது ரொம்ப ஈஸியா, இல்ல கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது ரொம்ப ஈஸியா? நீங்க எப்படி வேணா இருக்கலாம். அது இல்ல இது பதில் கஷ்டம், இல்ல இது கஷ்டம், எப்படி வேணா நீங்க சொல்லலாம். ஈஸியும் எடுத்துக்கலாம், கஷ்டம் கூட எடுத்துக்கலாம். நீங்க எது வேணா எடுத்துட்டு நீங்க சிந்திக்கலாம். எது ஈஸி, எது கஷ்டம்? கூட இருக்கிற புருஷனுக்கு கர்த்தர் இயேசுவுக்கு கீழ் அப்படி அவருக்கு உண்மையா இருக்கிறது கஷ்டங்களா? எது கஷ்டம் அல்லது எது ஈஸி? ஏதோ ஒண்ணு நீங்க எடுத்துட்டு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பேசணும், இங்க புரிஞ்சுக்கணும். இப்போ ஏன்னா நிறைய பேர் ஸ்திரீகளுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னா, என் புருஷங்கிற ஒரு நாள் நீங்க இருந்து பாருங்க, அப்பதான் தெரியும். சாதாரண ஆள் கிடையாது, எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? பாக்குறதா அவர் அப்படி இருப்பாரு, ஆனா வீட்டுல பாருங்க என்ன போடுவாரு. நிறைய ஸ்டேட்மெண்ட் என்னுடைய ஆபீஸ்ல கூட அது நான் பார்த்தோம். அப்படி அது வரும், அது சுபாவம் வரும். அது இருக்கட்டும், அதெல்லாம் பரவாயில்ல. பட் இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, எது கஷ்டம்? உண்மையிலேயே கர்த்தருக்கு நம்ம மனவாட்டியா இருக்கிறது கஷ்டமா, இல்ல மாம்சீகத்துல இருக்கிற மனவாளனுக்கு மனவாட்டியா இருக்கிறது கஷ்டமா? மாம்சீகத்துல இருக்கிற மனவாளனுக்கு மனவாட்டியா இருக்கிறது கஷ்டம் இல்லைங்களா? நிறைய பேர் அப்படித்தான் நினைச்சிட்டோம். நம்ம பைபிள் கொஞ்சம் நல்லா தெளிவா படிக்கணும், நிருபங்கள்லாம் கொஞ்சம் தெளிவா படிக்கணும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் தெளிவா படிக்கணும். அப்பதான் எது கஷ்டம் எது ஈஸிங்கிறது உண்மையிலேயே புரியும். நம்ம நினைக்கிற மாதிரி மாம்சத்துல இருக்கிற புருஷனுக்கு கூட அவர் கூட வாழ்றதுங்கிறது கஷ்டம் இல்லைங்க. இது நம்ம கொஞ்சம் வசனத்துல பார்த்தா தான் புரியும். இது உதாரணம் நம்ம பெருசா சொல்ல வேண்டியது இல்ல. அப்போஸ்தலர்களுடைய நிருபங்கள் படிக்கலாம். அப்போஸ்தலர் ஆரம்பத்துல இருந்து சொல்லுவாங்க, தேவாலயத்துல அட்டி பின்னி எடுப்பாங்க சவுக்குல அப்போஸ்தலர் யோவானுக்கும் பேதுருவுக்கும். என்ன சொல்றாங்க வார்த்தை?
என்ன வார்த்தை சொல்றாங்க? கர்த்தர் நிமித்தம் நாங்க இந்த பாடுபடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் சொல்றாங்க. அதே போல அப்போஸ்தலர் பவுலுடைய நிருபங்கள் பாத்தீங்கன்னா அட்டியா அட்டி, பேச்சா பேச்சு, கல்லடியா கல்லடி, சவுக்கடியா சவுக்கடி, எத்தனை பிரச்சனை வாழ்க்கையில. ஒரு நாள் கூட அவரு அதாவது சொல்லர்த்தமான சந்தோஷம் அவருக்கு இருக்குல்ல. ஆவிக்குரிய இதுல ரொம்ப ஹாப்பியா அவரு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது கர்த்தர் நிமித்தமா அவர் வாங்குறதுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. ஆனா நம்ம பார்த்தோம்னா பாருங்க, இந்த கஷ்டம் உண்மையிலேயே மாம்சத்துல இருக்கிற மணவாளன் கூட இருக்கும்போது இருக்குதா? எவ்வளவு நாள் சந்தோஷமா இருக்கிற, ஏதோ ஒரு நாள் கோபத்துல, ஒரு வெறுப்புல, ஏதோ ஒரு சண்டையில ஏதாவது ஒண்ணு பேசிட்டு வாரு, 2 அடி வச்சுட்டு வாங்க, அப்படித்தான் இருக்கும். ஆனா வாழ்க்கை முழுக்க கஷ்டம் இருக்கு. சாகுற வரைக்கும் உண்மையிலேயே கர்த்தருக்கு மனவாட்டியா இருப்பது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் கர்த்தர் தெரிஞ்சுதான் சொல்லிட்டாரு. அம்மா நீங்க நினைக்கலாம் எனக்கு நான் எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு, நான் ரொம்ப அன்பு காமிக்கிறேன், ரொம்ப நேசிக்கிறேன்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. என்னை நீங்க நேசிச்சீங்கன்னா உங்க கணவன் நேசிச்சு நீங்க வாங்குற அனுபவங்களை விட என்ன நேசிச்சு நீங்க வாங்குற அனுபவம் 100 மடங்கு இருக்கும். 100 மடங்கு இருக்கும். இது நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப அதனாலதான் என்ன சொல்றாருங்க, ஸ்திரீகளுக்கு முதல்ல நீங்க எங்க அனுபவம் வாங்குங்க, உங்க புருஷன்கிட்ட அனுபவம் வாங்குங்க. அதை முதல்ல சகிச்சு பழகுங்க. அந்த சூழ்நிலையில நீங்க அன்பு காமிச்சு பழகுங்க. இப்படி அதே போல ஆவிக்குரிய குடும்பத்துல வந்தா இங்க இருக்கிற சகோதரங்களும் சகோதரிகள் நிறைய வாங்கி பழகுங்க, இங்க கீழ்ப்படிஞ்சு பழகுங்க. அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும்? நான் அது அனுமதிக்கிற நிறைய அனுமதிகள் இல்ல, பாடுகள் இல்ல, சிச்சைகள் இல்ல, சோதனைகள் இல்ல, நீங்க என்ன ஆயிடுவீங்க? ஏற்கனவே நல்ல அனுபவம் வாங்கிட்டதுனால ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் போக போக என்ன ஆயிடும்? பழகிடும். பழகினவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு நன்மை கொடுக்கும். அதனாலதான் இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. நமக்கு நிறைய நேரத்தில் இது புரியுறது இல்லை. எல்லாம் ஏன் இப்படி வைக்கணும், ஏன் இப்படி செய்யணும், இப்படி எல்லாம் நமக்கு இருக்கும். ஆனா இது ஒரு அருமையான ஆர்டர் அங்க வச்சிட்டு இருக்கிறார். சரி, இப்போ இந்த சரீரம் அப்ப எல்லா விதத்திலும் இந்த தலைக்கு தன்னுடைய சுதந்திரத்தை இழந்து கட்டுப்படுத்தா இருக்கணுமா? கீழ்ப்படிஞ்சுதான் இருக்கணுமா? அப்ப இவங்களுக்கென்று அவர்கள் எந்த ஒரு சுயாதீனத்தை எடுத்துக்கொள்ள கூடாதா? இப்படி ஒரு வேலை யோசிக்கலாம் நம்ம. ஆனா உண்மையிலேயே சகோதர சகோதரிகளே, இங்க ரொம்ப நம்ம ஆழமா சிந்திக்க வேண்டியது என்னன்னா, இந்த மானசீக சரீரம் எடுக்கலாம். இந்த மானசீக முழு சரீரத்தை கண்ட்ரோல் பண்றது தலை தான் முழுக்க முழுக்க அங்க கண்ட்ரோல் பண்ணுது. இப்படி கண்ட்ரோல் பண்ணுவதனால அல்லது கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறனால, இப்ப கை இருக்குது, கை இப்படி வைக்கணும். ஒருவேளை அங்க கண்ணாடி இருக்குது, இல்ல முள்ளு நிறைய இருக்குது. இப்ப இந்த தலை என்ன ஆர்டர் கொடுக்கும் கைக்கு? நீட்டாத, வெளியே பஸ்ல போயிட்டு இருப்போம், கை நீட்டாத தலை சொல்லும். இல்ல நான் நீட்டுவேன், நீ உள்ள தள்ளு, இழுத்து வைக்கும். தலை என்ன பண்ணுது? இல்ல நான் கொண்டு போவேன்னு தலை என்ன பண்ணிடுது? உள்ள இழுத்து வச்சிடுது. பாருங்க, அப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம்னா, இந்த தலை அந்த கட்டுப்படுத்துற வேலையை செய்வதன் மூலமாக சரீரத்துக்கு ஏதாவது வகையில நட்டம் இருக்கா? ஒரு நட்டம் கூட கிடையாது. உண்மையிலே என்னதான் இருக்கு? நன்மை தான் அங்க இருக்குது சகோதர சகோதரிகளே. அது போல இப்ப நம்முடைய கர்த்தர் இயேசு நம்ம எடுக்கலாம். இப்ப கர்த்தர் இயேசு எடுத்துட்டோம்னா அவர் நமக்கு தலையா இருக்கிறார். அவர் தலையா இருந்து நம்மை முழுவதும் அவருடைய கண்ட்ரோல்ல வைக்கிறார். இப்படி அவர் கண்ட்ரோல்ல வைக்கிறதுனால நமக்கு ஏதாவது நஷ்டம் இருக்குங்களா? நல்லா உணர்ந்து சொல்லணும். நல்லா உணர்ந்து சொல்லணும். நஷ்டம் ஏதாவது இருக்கா? நஷ்டம் இருக்குது, கொஞ்சம் வலி இருக்குது, கொஞ்சம் வேதனை இருக்கு. எந்த வகையில? மாம்சீக ரீதியில நம்முடைய சுயத்தை இழக்கிறதுக்காக ஸ்டெப்ஸ் அவர் எடுக்கும் போது, நம்மளை கொஞ்சம் தாழ்மைப்படுத்தும் போது இந்த மாம்சம் என்ன பண்ணுது? கொஞ்சம் கஷ்டமாகுது, கொஞ்சம் வேதனை ஆகுது. ஆனா உண்மையிலேயே அது நமக்கு எவ்வளவு நன்மை இல்லைங்களா? பாருங்க, இப்போ இந்த தலை சரீரத்தை முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைப்பதின் மூலமாக எவ்விதத்திலும் இந்த சரீரத்துக்கு கெடுதல் இல்லை, ஒரு நஷ்டம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்ப இந்த சரீரம் என்ன பண்ணலாம்? தன்னுடைய எல்லா சுதந்திரத்தை இழந்துட்டு தலை கட்டுப்பட்டு இருக்கலாமா வேண்டாமா? நீங்க என்ன செய்ய விரும்புறீங்களோ தலை நீங்க செய்யுங்க, நான் நீங்க சொல்றபடி செய்யறேன்ட்டா தலை அழகா டிசைட் பண்ணும். என்ன பண்ணும், இதை பண்ணும், இது நேரத்துக்கு சாப்பிடு, இது இப்படி கை எல்லாம் கிளியரா கொடுக்கும். அதன்படி செய்தா என்ன சந்தோஷம் இந்த
இந்த சரீரத்துக்கு இருக்கு. நெக்ஸ்ட் எவ்வளவு ஆரோக்கியம் அங்க இருக்குது, இல்லைன்னா ரொம்ப கெடுதல் தான் அங்க நடக்குது பாருங்க. அப்போ இந்த ரீதியில அதை புரிஞ்சுக்கணும். அப்போ தலைக்கு எவ்விதத்திலும் அது சுதந்திரத்தை இழந்து நிற்பது போல இருப்பதில்லை, மாறாக அப்படி இருப்பதில் ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் அங்க இருப்பது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனா இதுல ரொம்ப முக்கியம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இது சரீரத்திற்கான கட்டளை அல்லது ஸ்திரீகளுக்கான கட்டளை. இப்ப கட்டளை இப்படி இருப்பதனால புருஷன் என்ன பண்ணக்கூடாது, கட்டளை தான் இருக்குதே நமக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணக்கூடாது, சர்வதிகாரம் பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். கட்டளை இருக்குது, அதிகாரம் இருக்கு, ஆமா. ஆனா அந்த அதிகாரத்தை, அந்த கட்டளைகளை, மற்ற உரிமையை எதுக்காக மாத்திரம் பயன்படுத்தணும், எதுக்காக மாத்திரம் பயன்படுத்தணும், அந்த சரீரத்துக்கு நன்மை உண்டாகும் வகையில பயன்படுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். தன்னுடைய ஸ்திரீக்கு நன்மை உண்டாகும் வகையில அதை பயன்படுத்தணும். அதே போல ஆவிக்குரிய ரீதியில இங்க வந்துட்டான், இங்கேயும் அதே தான் செய்யணும். அப்ப அதே போல மணவாளன் கர்த்தரே அங்கேயும் அவர் அதுதான் பண்றாரு. பாருங்க என்ன அருமையான ஒரு செட்டப் வைக்கிறார். அப்ப அந்த அதிகாரம் எடுத்துட்டு என்ன வேணா பண்ணலாம், சிந்திக்க கூடாது. அப்படி செய்வது அந்த சரீரத்துக்கு நன்மைன்னா தாராளமா செய்யலாம். கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், ஆனா போக போக அது சரியாயிடும். சோ இப்படித்தான் இந்த ஒரு கட்டளைகளை நம்மை அங்க உட்படுத்திக் கொள்வது மிக முக்கியமா இருக்குது. சோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கிறோம், தலை மற்றும் சரீரம். இந்த சரீரம் தலைக்கு எந்தெந்த வகையில எந்த ரீதியில், அதாவது இந்த மனோநிலை நம்ம பார்த்திருக்கிறோம். எப்படிப்பட்ட மனோநிலையில இருந்து இந்த தலைக்கு தங்களை கீழ்ப்படுத்திக் கொண்டு ஜீவிப்பது, இது நம்ம பார்த்திருக்கோம். அடுத்தது முக்கியமான இன்னொரு கொள்கை நம்ம பார்க்கணும். இன்னொரு கொள்கை என்னன்னா, பாருங்க இப்போ மனுஷன் மனுஷி ஏவாளை உண்டாக்கும் போது ஒரு முக்கியமான வார்த்தையை தேவன் பயன்படுத்துறார். பாருங்க வசனம் நீங்க படிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். பாருங்க, ஏவாளை உண்டாக்கும் போது முக்கியமான வார்த்தை தேவன் என்ன சொல்றாருன்னா, ஆதாம் தனியா இருக்கிறது நல்லதில்ல, கூட இன்னொரு துணையை உண்டு பண்ணுன்னு சொல்ல. பாருங்க அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏற்ற துணையை நான் உண்டு பண்றேன். அந்த ஏற்ற துணை தேவன் அந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு வெயிட் வைக்கிறாரு. ஏன்னா துணையை உண்டு பண்ணுவேன்னு சொல்லலாம். இன்னைக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்திரீயானவங்க நான் இப்போ என்னுடைய புருஷனுக்கு ஏற்ற துணையா இல்ல துணையா இருக்கிறேன்னா, அப்படி கொஞ்சம் சிந்திக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம கொஞ்சம் பாலிஷ் தான் பேசுறோம், ஏன்னா சத்தியம் அப்படி இருக்குது. பாருங்க, அப்போ ஸ்திரீகள் ஏற்ற துணையா இருப்பதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் புருஷர்களுக்கு. அப்ப ஏற்ற துணையா இருக்கணும். அவங்க துணையா இருப்பது இல்ல, ஏற்ற துணையாக இருக்கணும். அப்ப ஏற்ற துணைனா என்ன அர்த்தம்? துணைனா என்ன அர்த்தம்? நிறைய பேரு திருமணம் பந்தத்துல இணைஞ்சிட்டதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, நான் ஏன் தான் கல்யாணம் பண்ணோம் தெரியல, நான் பேசாம அப்படியே இருந்திருக்கலாம். சரி, அப்படி என்ன ஆச்சு? எனக்கு அவருக்கு ஒத்தே வரதில்லைங்க சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் துணை தான். இந்த அம்மா அவருக்கு துணை தான், ஆனா என்ன துணை இல்ல, ஏற்ற துணை இல்ல. ஏற்ற துணை இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ரொம்ப மனரம்யமா வரதெல்லாம் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா இருப்பாங்க. பாருங்க, அப்ப ஏற்ற துணையில இவ்வளவு விஷயங்களை இப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அடுத்து 20வது வசனம் 22, 23. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும். பாருங்க, இப்போ இந்த வசனத்துல நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம்னா, இப்போ ஆதாம் தனியா இருந்தார், ஆனா அவர் எப்படி இருந்தார்? தனியா தான் இருந்தார். ஆனா உண்மையிலேயே தனியா இருந்தாரா? பாத்தீங்களா, மிருகங்களோட இருந்தாரு. அங்க இருக்க எல்லா மற்ற மிருகங்களோட அவர் இருந்தாரு. எல்லாம் நல்லா கொஞ்சிட்டு சந்தோஷமா தான் இருந்தாரு. இன்னைக்கு நம்ம வீட்டுல நாய் மற்ற பூனை பறவை எல்லாம் இருந்துச்சுன்னா என்ன இருக்கு நமக்கு? ஒரு மனுஷன் அந்த ஒரு இடத்துல ஒருவேளை ஒரு நாள் இல்லைன்னா நமக்கு அதுக்கெல்லாம் ஒரு நல்ல துணையா இருக்குது. பாருங்க, அந்த விலங்குகள்ல நமக்கு நல்ல ஒரு துணையாக இருக்குது. ஆனா அவைகள் துணை தான், ஆனா எந்த வகையில் இல்ல, ஏற்ற வகையில் இல்ல. இந்த அர்த்தம் நீங்க கொஞ்சம் நான் பாலிஸ்டா பேசும்போது புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க ஆர்டிக்கல் நீங்க படிக்கணும்னா 15, 18 ரீஃபரன்ஸ் நம்பர்
1548 மன்னிக்கணும் 48 1548. இந்த பக்கங்கள்ல பிரதர் ரசல் இந்த விஷயங்கள்லாம் அழகாக எழுதுறாரு. அந்த ஏற்ற துணைனா என்ன அர்த்தம்? மிருகங்கள் இருந்துச்சு, ஆனா துணை, ஆனா ஏற்ற துணை அது இல்ல. அடுத்தது தொடர்ந்து வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனை எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் பாருங்க. அப்போ 18வது வசனத்துல நம்ம பாக்குறோம், அவர் தனியா இருந்தாரு, ஏற்ற துணை இன்னும் இல்ல, அதனால நான் ஏற்ற துணையை பண்ணுவேன் சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான வார்த்தை என்ன சொல்றாருன்னா, மனுஷன் தனியா இருப்பது, தனியமையா இருப்பது நல்லதல்ல, நல்லதல்ல. இது என்னது? ஏற்ற துணை உண்டு பண்ணோம், நெக்ஸ்ட் அவர் தனியா இருந்தா அதுவும் நல்லதில்ல. ஏன் தேவன் அப்படி சொன்னோம் ஆதாம பார்த்து இல்லைங்களா? இன்னைக்கு நிறைய பேர் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் திருமணம் பண்ணாம அவங்களுடைய வாழ்க்கை அவங்க வாழ்றதை நம்ம பார்க்கிறோம். அதுக்காக இங்க வசனம் இப்படித்தான் இருக்குது நம்ம பண்ணித்தாகணும் அப்படி நம்ம பேசுறது இல்லை. சோ இங்க நமக்கான கொள்கை நம்ம எடுக்கலாம். அப்ப அவர் தனிமையா இருப்பது நல்லதல்ல. இது உண்மையிலேயே மனுஷனுக்கு மாத்திரம் வைக்கலைங்க தேவன். தனிமையா இருப்பதுங்கிற இந்த விஷயம் மனுஷனுக்கு மாத்திரம் வைக்கல, யாருக்கும் வச்சிட்டு இருக்கிறார்? விலங்குகளுக்கும் வச்சிட்டு இருக்கிறார், விலங்கினங்களுக்கும் இருக்குது. ஏற்ற துணை இருக்குங்களா இல்லையா? சிங்கம்னு எடுத்தா ஆண் பெண் இருக்கு, புலி எடுத்தா இருக்கு, எந்த பறவை என்ன இனம் வேணா எடுங்க, எல்லாத்துலயும் ஆண் பெண் வெரைட்டி தேவன் வச்சிருக்கிறார். ஒரு இணை, சரியான இணை, துணை, இணை இல்ல துணை. ஏன்னா இணைக்கும் துணைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா வசனத்துல ரொம்ப கிளியரா தேவன் சொல்ற அந்த வார்த்தை, துணை அர்த்தம் வேற, இணை அர்த்தம் வேற, ரெண்டும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இணைன்னு சொல்ல போது அது பெரிய விஷயம் பேசுது, துணைன்னு சொல்ல போது அது வேற விஷயம் பேசுது. சோ அந்த ரெண்டு விஷயம் இருக்கட்டும், பின்னாடி அதை நம்ம தியானிக்கலாம். பாருங்க, இப்போ விலங்குகள் கூட தேவன் ஏற்ற துணை தாங்க ஏற்படுத்தி இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ ஒரு சூட்டபிள் ஹெல்ப்மேட் அங்க வேணும் ஆதாம்க்கு. அதனாலதான் தேவன் அங்க ஏவாளை சிருஷ்டிப்பு பண்ணிட்டார். சரி, ஏன் ஏற்ற துணை வேணும்? ஏற்ற இணை வச்சுட்டுக்கலாம் இல்லைங்களா? ஆதாம் போல இன்னொரு ஆதாம் இருந்தா அது என்னது? ஏற்ற இணை. ஆனா இங்க ஏற்ற துணை தேவன் வைக்கிறார். ஆனா ஏன் வைக்கணும் ஏற்ற துணை? என்ன காரணத்தினால அப்படி வச்சுட்டார்? ரொம்ப முக்கியமா நம்ம சிந்திக்க வேண்டியது என்னன்னா, சகோதர சகோதரிகளே, சாதாரணமாகவே மனுஷங்களால தனிமை வாழ்க்கை ஒருவேளை சொல்லலாம், ஆனா நடத்த முடியாது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தனியா இருந்திருந்தா சந்தோஷமா இருந்துடும். அதுவெல்லாம் இல்லவே இல்லை. வெக்ஸா இருக்கும், வாழ்க்கையில ரொம்ப வேதனை இருக்கும், ரொம்ப கஷ்டம் இருக்கும். சாதாரண விஷயம் இல்ல, கண்டிப்பாவே முடியாது, ரொம்ப வேதனை இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, இங்க பிரதர் சில உதாரணங்கள் எப்படி கொடுக்குறாருன்னா, இப்போ ஒரு இசை வல்லுநர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய வாழ்க்கையை அதுக்காக அர்ப்பணிச்சுட்டு பாரு, அவருடைய யோசனை முழுக்க இசை பற்றியே இருக்கும். இசை பற்றியே இருந்துட்டாலும் 24 மணி நேரமும் அவரால் அதிலே இருக்க முடியுமா? அவர் என்னதான் வித்வானா இருந்துட்டாலும், அதுல ஒரு தன்னுடைய முழு வாழ்க்கையை அவர் அர்ப்பணிச்சே இருந்திருந்தாலும் அந்த இசை என்பது அவருக்கு ஏற்ற துணை இல்லை. அந்த ஏற்ற துணைங்கிறது என்ன அர்த்தம்னா, அவருடைய உணர்வுகளை சரியான ரீதியில பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அதுதான் ஏற்ற துணை. அப்ப எல்லா விதத்திலும் ஏவாள் இங்க ஆதாமுக்கு ஏற்ற துணை. எந்த விதத்துலன்னா, ஆதாமுடைய உணர்வுகளை அத்தனையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனுஷியாக அங்க இருந்தாங்க. அப்போ அந்த உணர்வுகள் பரிமாறப்படுவது அவ்வளவு முக்கியமாக அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது இங்க ஏவாள் ஒரு மனுஷி, மற்றொரு மனிதன் அல்ல. இது இந்த வார்த்தை கொஞ்சம் நம்ம ஆழமா புரிஞ்சுக்கலாம். ஏவாள் ஒரு மனுஷி, அவங்க ஒரு மனுஷன் அல்ல. ஏன் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குன்னா, இப்போ ஆண் பெண்ணு இருந்தா ஆங்கிலத்துல என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னா ஹியூமன் பீயிங்னு சொல்லுவாங்க. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க? கரெக்டுங்களா நான் சொல்றது? ஹியூமன் பீயிங்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மனித இனம் இல்லைங்களா, மனுக்குலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா மனுக்குலம்னு இருந்தாலும் அதுல 2 பிரிவுகள் எங்க இருக்குது, ஆண் பெண் என்ற ஒரு பிரிவுகள் இருக்குது. அதுக்கு அந்த வார்த்தைகளே ஒரு பெரிய ஒரு வேற்றுமை தேவன் அங்க வச்சிருக்கிறார். மனிதன், மனுஷி, ஒரு பெரிய வித்தியாசம் அங்க இருக்குது.
அப்ப இங்க இந்த மனுஷானவங்க ஏற்ற துணையா இருக்கணும், அங்க மனுஷனுக்காக அங்க அப்படித்தான் வச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அதனாலதான் தேவன் அந்த ஒரு ஏற்ற துணையை அங்க உருவாக்கி ஆதாமுக்காக கொண்டு வந்து அங்க வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஏவாளுடைய வேலை என்னன்னா முழுக்க முழுக்க ஆதாமுக்கு துணையாக இருப்பது. துணையாக இருப்பதுன்னா என்ன அர்த்தம்? துணையாக இருப்பதுன்னா என்ன அர்த்தம்? உதவியாக இருப்பது. இன்னொரு வார்த்தை அங்க ஆங்கிலத்தில் நீங்க படிச்சீங்கன்னா உதவியாக இருப்பது. இணையாக இருப்பதுன்னா அவர் என்னெல்லாம் பண்றாரோ அதை அப்படியே யார் பண்ணலாம்? ஏவாள் பண்ணலாம். ஆனா இங்க அப்படி கட்டளை வைக்கல. அவர் என்னெல்லாம் பண்றாரோ அது ஏவாள் பண்ணக்கூடாது. இவர் என்னெல்லாம் பண்றாரோ அது ஏவாள் பார்த்து உதவியாக இருக்கணும், துணையாக இருக்கணும். அவர் செய்யற எல்லா வேலைகளிலும் துணையாக இருக்கணும். மற்றபடி அவர் செய்த டைரக்ஷன் பண்றவங்களா இருக்கக்கூடாது. பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ஆழமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா கர்த்தருக்கு மனவாட்டியே போறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. அவர் இதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பா நம்மளை இன்டர்வியூ பண்ணுவாரு. ஏன்னா பக்கா இன்டர்வியூ பண்றவர் அவரு. ஒரு இந்த விஷயத்துல எல்லாம் அவர் இந்த கொள்கையில எல்லாம் அவர் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டார். ரொம்ப முக்கியம் அது. பாருங்க, அப்ப நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய ரீதியில சரி, முதல்ல மாம்சீக ரீதியில எப்படி இருக்கணும் சிந்திக்கணும். நம்ம இன்னைக்கு புருஷரை டைரக்ட் பண்றவங்களா இருக்கிறோமா, அவங்கள வழிநடத்தக்கூடியவங்களா, அல்லது வேற அவர்களுக்கு இணையாக வேற ஏதாவது நம்ம செய்யக்கூடியவங்களா இருக்கிறோமா, இல்ல அவர்கள் செய்வதற்கு நம்மளுடைய ஒத்தாசை எப்போதும் இருக்குதா, உதவி எப்போதும் இருக்குதா, நாங்க சிந்திக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை இது பேசுவதற்கு சாதாரணமா இருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியில இது ரொம்ப முக்கியமாக பின்பற்றப்பட வேண்டும் என்றது கர்த்தருடைய சித்தமாக அங்க இருக்குது. நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. பாருங்க, அடுத்து இப்ப ஏற்ற துணையை தேவன் உண்டாக்கிட்டார் ஆதாமுக்கு. அடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்ப 2 பேர் தான் இருக்கிறாங்க, ஆதாம் ஏவாள், அவ்வளவுதான். இப்ப என்ன விஷயமா இருந்தாலும் இவங்க 2 பேர் தான் பேசிட்டே இருக்கணும். அப்ப தேவன் பார்த்தாரு, இந்த ஏற்ற துணை போக போக என்ன ஆகுது? இப்போ ஏற்ற துணை போக போக என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா தோய்வே ஆகி 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 அப்புறம் ஒரு ஏற்ற துணை இல்லாமல் போற அளவுக்கு குறையறதுக்கு அங்க வாய்ப்பு இருக்கு. தேவன் பார்த்தாரு, ஓ சரி, இது ஒரு சூழல் இருக்கா, சரி, அடுத்து நான் என்ன பண்றேன்னா, நீங்க மீண்டும் அந்த ஏற்ற துணையா வாழ்றதுக்கு நான் உங்களுக்கு என்ன பண்றேன், சந்ததிகளை கொடுக்கிறேன். இப்ப சந்ததி வரும்போது இப்ப அந்த ஏற்ற துணையினுடைய அந்த ஆழமான அர்த்தம் மீண்டும் என்ன ஆகுது? பக்கா ரினியூவல் ஆகும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நல்லா உணரணும். இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கணவன் மனைவியாக இருக்கிற வரைக்கும் ஒரு அருமையான உறவு அது போயிட்டு இருக்கும், வாட்டுக்கு லாங் போயிட்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் அந்த உறவை இன்னும் ரொம்ப அருமையா ஒரு ஸ்ட்ரென்தன் ஆகணும்னா ஒரு பிள்ளைகள் வந்துட்டாங்கன்னா அது எப்படி இருக்கும்? இப்ப அவங்க மனசு இன்னும் கொஞ்சம் ப்ராட் ஆகுறது, ஒரு தியாகம் பண்றது, நிறைய விட்டு கொடு, என்னென்னமோ நடக்குவாங்க. அது வரைக்கும் அதெல்லாம் நடக்காது. அது வரைக்கும் இவர் கணவர் அப்படியே இப்படி தான் இருந்துட்டுப்பார், மீசெல்லாம் முறுக்கிட்டு. குழந்தையெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அது உதைக்க ஆரம்பிக்க, குதிக்க ஆரம்பிக்க, அது திட்ட ஆரம்பிக்க, அடுத்து அது மரியாதை இல்லாம பேச, அதெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா அதுக்கு முன்னாடி மனைவி அப்படி ஏதாவது பேசிட்டா அவ்வளவுதான். ஆனா குழந்தைங்களும் இருப்போது பாருங்க, இப்ப என்ன ஆகுதாங்க, கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் ஆகுது. கர்த்தர் பாருங்க என்ன அருமையா அந்த விஷயங்களை அழகா பண்றாரு. இதெல்லாம் மாம்சீக உறவு பத்தி பேசிட்டு இருக்கிறோம், ஆவிக்குரிய உறவு பத்தி பேசல. சோ இந்த மாம்சீக உறவுல இப்படித்தாங்க வைக்க நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. இப்படித்தான் அந்த திருமண பந்தத்தை தேவன் அங்க வழி நடத்திட்டு வந்துட்டது நம்ம பாக்குறோம். சரி, இப்போ இறுதி பாகத்துக்கு நம்ம வரலாம். சரி, இந்த இறுதி பாகம் இன்னொரு 4 மணி நேரம் எடுக்கும். அடுத்த வாரம் பார்த்துடலாங்களா? டைம் ஆயிடுச்சு, 8:15 ஆயிடுச்சு, ஸ்லோவா ஓடிட்டு இருக்குது. சரி, ஏன்னா அது கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா பாக்குறது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் நமக்கு. அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிற விஷயங்கள் எல்லாமே கொள்கைகள் பார்த்திருக்கிறோம். ஒரு பாடமோ ஒரு தகவலோ நம்ம பார்க்கல. தெய்வீக திட்டத்துல தேவன் வச்சிருக்கிற பிரின்சிபிள்ஸ், கொள்கைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவன் அந்த கொள்கையின் படித்தான் செயல்படுவார். நீங்க மனவாட்டியா, மனவாட்டிக்குரிய கொள்கை என்ன, அப்படித்தான் தேவன் பார்ப்பார். நீங்க ஸ்திரீயா, ஸ்திரீக்குரிய கொள்கை என்ன, நீங்க புருஷரா, புருஷருக்குரிய கொள்கை என்ன, அது வச்சுதான் நம்முடைய வாழ்க்கை அங்க நடக்கணும். ரொம்ப முக்கியம். அப்ப தேவன் அப்படித்தான் நம்மளை பார்ப்பார். அதனால எல்லா கொள்கை பார்த்திருக்கிறோம். இப்ப இந்த கொள்கை நம்ம அப்படியே நம்முடைய அனுதின வாழ்க்கையில அப்படியே ஒப்பிட்டு நம்ம பார்த்து நடக்கும்போது இன்னும் பெரிய ஆசீர்வாதத்தை அது நம்ம கொண்டு வரும். அப்ப அடுத்த வகுப்புல மீதி இருக்கிற பாகங்கள் கடைசி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். அடுத்த பாடத்துல தேவ கிருபை நம்மோடு இருக்கும் பட்சத்துல பொறுமையோடு கேட்டு நம் அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவன் தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றிகளை நான் அவருக்கு நம்முடைய
கர்த்தர் மூலம் மேறெடுத்துக் கொள்கிறேன். ஆமென்.